செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொன்ன பாரதியினுடைய அந்த நாட்டை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு அற்புதமான தலைப்பு. நாட்டிலும் வீட்டிலும் நல்ல மாற்றத்தை உருவாக்குபவர்கள் ஆட்சியாளர்களா மக்களா? அருமையான தலைப்பு. கலைஞர் தொலைக்காட்சி எதை செய்தாலும் ஒரு புதுமையாகவும் மாறுதலாகவும் மக்கள் ரசிக்கின்ற வகையிலும் செய்யும் என்பதை நிலைநாட்டுகின்ற வகையில் இன்னைக்கு காலம் இருக்கக்கூடிய நேரத்தில் அருமையான தலைப்பு இது. நாட்டிலும் வீட்டிலும் நல்ல மாற்றத்தை உருவாக்குபவர்கள் யார்? மக்களா ஆட்சியாளர்களா? உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, நாட்டையும் வீட்டையும் பற்றி சிந்திக்க ஒரு நல்ல நேரம். நாடு வீடு இது ரெண்டும் வர்ற மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம கேட்டிருக்கோம். நாடுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, நாடுதல் விரும்புதல்னு அர்த்தம். வீடுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, மோட்சம். அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம், வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். வீடு பேர் எய்தினார் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிருக்காருன்னு அர்த்தம், பிறப்பிட்டார் அவ்வளோதான் அப்படின்னு அர்த்தம். வீடு என்பதற்கு மோட்சம் என்று ஒரு பொருள், விண்ணகம் என்று பொருள். அதே மாதிரி நாடு என்பதற்கு நாடுதல்னு இன்னொரு பொருள் இருக்குது. அதனால தான் நாட்டிலும் வீட்டிலும் நல்ல மாற்றத்தை உருவாக்குபவர்கள் யார்? அதுதான் இன்றைக்கி தலைப்பு. சிரிப்பு அது உண்மையிலே இலக்கியத்தில் ரொம்ப அழகான பாடல்கள்லாம் இருக்குது. குனித்த புருவம் கோவை செவ்வாயில் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன். குனித்த புருவம் கோவை செவ்வாயில் பனிச்சிரிப்பும். அது என்ன பனிச்சிரிப்பு? சிரிக்கும்போது குளிர்ச்சியாக இருக்கணும் முகம். சில பேர் சிரிப்பான், பார்த்த பிள்ளைகளுக்கு சவிக்கம்லாம் போயிடும். ஐயோ பிள்ளை நல்லா இருந்த பிள்ளைய ஏன்டா இப்படி நாசம் பண்ணுறீங்க அப்படின்னு. சிரிப்பு வந்து பனிச்சிரிப்புன்னு ஏன் சொன்னான்னா, சிரிப்புங்கிறது குளிர்ச்சியை உண்டு பண்ணணும். என்ன அழகான வார்த்தை பாருங்கள். எப்படா லியோனி பேசினார், தின்னுட்டார் அப்படின்னா. என்ன மேடையில் பிரியாணி வச்சு தின்னார் அப்படின்னா நல்லா பேசினாருங்கிறத தின்னுட்டார், கொன்னுட்டார், பின்னிட்டார், கொளுத்திட்டார், அடித்து நொறுக்கிட்டார் அப்படின்னா. இது பூரா நல்லா இருக்குங்கிறதுக்கு நம்ம ஆளுங்க சொல்கிற வார்த்தை. இப்போ திட்டுறதுக்கு புதுசாக ஒன்று வச்சுருக்கான், கழுவி ஊற்றிட்டார் அப்படிங்கிறான். கழுவி ஊற்றுறாங்கடா அப்படிங்கிறான். இது எங்கேருந்து தான் இதெல்லாம் கொண்டு வருவாங்கன்னு தெரில. நல்ல மாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க கலைஞர் தொலைக்காட்சியில். இன்றைக்கி பாருங்கள், எந்த வேலையும் செய்யாமல் ராத்திரியில் வெளிச்சம் கொடுக்குற நிலாவுக்கு தான் மரியாதை. இலக்கியத்தில் பாருங்கள், நிலாவை பற்றி தான் பாட்டு. ராத்திரி 9 மணிக்கு அது வாட்டுக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்தினால யாருக்காவது பிரயோஜனம் உண்டா? 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் கவிஞர்கள் பூரா நிலாவைத்தான் பாடுறான். என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா, நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே. வெண்ணிலா. ஆனால் சூரியனை பற்றி எந்த கவிஞர்களும் பாடுறதே கிடையாது. ஏன்னா அதுதான் இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். சூரியன் தான். சூரியன் இல்லாட்டி இந்த உலகத்தில் எந்த வேதியியல் மாற்றமும் நடக்காதுல்ல. உண்மையிலே ஒரு இலை உணவு தயாரிக்கணும்னாலும் சூரியன் வேணும். இலை உணவு தயாரிக்க என்னென்ன தேவை? சூரிய ஒளி, நீர், கார்பன் டை ஆக்சைடு, பச்சையம். முதலில் சூரிய ஒளி இல்லாவிட்டால் இலை உணவு தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு பழம் பழுக்கணும், மாம்பழமோ பலாப்பழமோ பழுக்கணும் அப்படின்னு சொன்னால் சூரிய ஒளி இருந்தால் தான் மாம்பழம் பழுக்கும். நான் வேறு எதை பற்றியும் பேசலை, சயின்ஸ் தான் பேசிகிட்டு இருக்கேன். சூரிய ஒளி இருந்தால் தான் மாம்பழம் பழுக்கும். அதே மாதிரி தாமரைப்பூ அது பாருங்கள், காலையில் 5:30 மணி வரைக்கும் மொட்டாக தான் இருக்கும். உதய சூரியன் பரப்பிட்டு வந்தோன்னே தாமரை அது வாட்டுக்கு மலரும்.
இதெல்லாம் வேதியியல் மாற்றம். நான் வேறு எதை பற்றியும் பேசலை. நீங்கள் கைதட்டி என்னை வேறு நிலைமை கொண்டு போகாது. தான் கெமிஸ்ட்ரிங்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க அவருக்கும் இவருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஏன் சொல்கிறேன்? இது வரைக்கும் இந்த வார்த்தையை தானே பயன்படுத்துகிறேன். அந்த கதாநாயகிக்கு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நல்ல சேஞ்சு உருவாயிருக்குன்னு அர்த்தம். யாராவது கதாநாயகிக்கு நல்ல ஃபிசிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறானா? இல்லை நல்ல ஹிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறானா? இல்லை அவருக்கும் அந்த பிள்ளைக்கும் நல்ல எக்கனாமிக்ஸ் ஒத்து வருது அப்படின்னா வேறு அர்த்தம். அது காமர்ஸ் நல்லா ஒத்து வருது சொல்கிறானா? ஏன் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறான்னா அதுதான் நல்ல மாற்றம், நிரந்தர மாற்றம். இந்த மாற்றத்துக்கு யார் காரணம்? ஆட்சியாளர்களா மக்களா? இன்றைக்கி அதுதான் தலைப்பு. அருமையான பேச்சாளர்கள் பேச வந்திருக்காங்க. இன்றைக்கி இவங்களோட பேசுகிறது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இவங்கெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல வெளிநாடுகளுக்கும் பல தமிழகத்தினுடைய ஒவ்வொரு கிராமங்களிலும் என்னோடு வலம் வந்த அற்புதமான பேச்சாளர்கள். இவங்கெல்லாம் நாட்டிலும் வீட்டிலும் நல்ல மாற்றத்தை உருவாக்குபவர்கள். ஆட்சியாளர்களா மக்களா என்ற அணியில் ஆட்சியாளர்களே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்களுடைய அபிமானம் பெற்ற டாக்டர் ஜெயராஜமூர்த்தி உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். நாட்டிலும் வீட்டிலும் நல்ல மாற்றத்தை, நல்லா நோட் பண்ணிக்கிங்க, நல்ல மாற்றத்தை உண்டாக்குவது ஆட்சியாளர்களா மக்களா? நான் ஆட்சியாளர்களே என்று ஆணித்தரமாக வாதிட வந்திருக்கின்றேன். ஆட்சியாளர்களால் தான் மாற்ற முடியும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்காதது யாருடைய குற்றம்? அது மக்களுடைய குற்றம். அவர்கள் மீது குற்றச்சாட்டு சொல்ல வந்திருக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குமாஸ்தா வேலைக்கு போகணும், ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போகணும் அப்படின்னா கூட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்குறான். 2 பேர்கிட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்கிறான், கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட. ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா சற்றேறக்குறைய ஒரு 15 லட்சம் மக்களுக்கு அவர் தான் பிரதிநிதி. சட்டமன்ற உறுப்பினர்னா சில லட்சம், ஒரு 3 லட்சம் 4 லட்சம் மக்களுக்கு அவர் தான் பிரதிநிதினா, அவர் எப்படிப்பட்டவர் என்ற கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை யார்கிட்டையாவது வாங்கிட்டு வராங்களா? அவங்க நான் சிந்திச்சு பாருங்க. மக்கள் நல்ல கான்டாக்ட் கேரக்டர் உள்ள அந்த பிரதிநிதிகளுக்கு வாக்களிக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவருடைய பின்னணி என்ன, மக்களுக்கு அவர்கள் செய்த பணி என்ன, பண்பு என்ன, படிப்பு என்ன, இதையெல்லாம் சிந்தித்து பார்க்காமல் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க. 2000 கொடுக்குறியா வாங்கி வச்சுக்கிறான். அடுத்த ஆள் யாராவது வரானா தெருவில்னு பார்க்குறான், 3000 கொடுத்தா அதையும் வாங்கி வச்சுக்கிறான். யாருக்கு போடுறது? ஒரு டைலமால யாருக்காக போய் குத்திட்டு வந்துடுறான். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சில நிமிடங்கள் செலவு பண்ணி ஓட்டு குத்துறான். ஆனால் அதுக்கப்புறம் 5 வருஷமாக அவன் உன்னை வச்சு குத்துன்னு குத்துறான் ஆட்சியாளர். இப்போ மக்கள் மீது தானே தவறு இருக்கு. இன்னும் சில பேர் அவன் எங்கள் ஜாதிக்காரன், அவனுக்கு தான் ஓட்டு போடணும்பான். ஆனால் அடிபட்டு திடீர்னு ஒரு ரத்தம் ஏ பாசிட்டிவ்னா எந்த ஜாதிக்காரன் கொடுத்தாலும் அவசரத்துக்கு வாங்கி ஏற்றிக்கிறான், உயிரை காப்பாற்றிக்கிறான் இல்லையா? ஆனால் ஓட்டு போடும்போது மட்டும் என்னுடைய ஜாதிக்காரனுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னால் இந்த நாட்டிலே நல்ல மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்? ஏப்ரல் 14 இன்றைக்கு சட்டமேதை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், பாரத ரத்னா, அவருடைய நாள், பிறந்தநாள் இன்றைக்கு ஏப்ரல் 14. அவர் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த நாட்டிலே உருவாக்கினார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அனைவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் தரப்படும், வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வழங்கப்படும், விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக்கப்படும், அனைவருக்கு வீடு கட்டி தரப்படும், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு நாட்டிலே ஏமாற்றி ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரை தேர்ந்தெடுத்தது யாருடைய குற்றம்? மக்களுடைய குற்றம் அல்லவா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஐயா, என்ன பத்தனை எழுதிக்கிட்டு இருக்க? நடுவர் அவர்களே, டாக்டர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு பதில் சொல்லணும். சௌக்கி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தது யார் குற்றம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் உட்காந்து என்னமோ டாக்குமெண்ட் ரைட்டர் மாதிரி உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. என் தம்பி முருகன். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கவிஞர் வாலி ஒரு திரைப்படத்தில் எழுதியிருப்பார். அற்புதமான பாட்டு, ரொம்ப பிடிக்கும். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரராகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். கருணை இருக்கணுங்க.
இப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வளோ ஒரு கருணை, அவருக்கு நெஞ்சில் கருணை இருந்த அந்த ஒரு காரணத்திற்காக ஒரே விஷயம் சொல்கிறேன். ₹1 1 கிலோ அரிசியை வழங்கினார். நான் ஒரு அரசு ஊழியர், அரசாங்க ஊழியர் பணியின் போது இறந்து விட்டால் முதலாக அவருடைய குடும்பத்திற்கு ₹10,000 நிதியை வழங்கு என்று சொன்னார். கருணை அடிப்படையில் வேலையை வழங்கு என்று சொன்னார். மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு தனியான ஒரு நலவாரியத்தை அமைத்தார். திருநங்கைகளுக்கு ஒரு நலவாரியம், சொல்லிட்டே போகலாம். அவருடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. அதனால தான் அவர் மறைந்தப்ப அவ்வளோ பேர் தன்னுடைய தகப்பனாரை இழந்ததை போல அந்த கருணை உள்ள அவர் பேரிலே கருணை இருக்கு, கருணாநிதி. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்காதது யாருடைய குற்றம் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். இந்த ஒரே பாட்டோடு எப்படி ஒரு அரசாங்கம், ஒரு நல்ல மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் விவசாயத்தை நாட்டினுடைய முதுகு எலும்பாக எண்ணி பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாத்தவர் தான் கலைஞரை போன்றவர்கள், கருமை வீரர் காமராஜரை போன்றவர்கள். அதனால தான் தமிழ்நாட்டிலே முதலாக ஒரு வேளாண் பல்கலைக்கழகத்தை இங்கு உருவாக்கினார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை பம்பு செட்டுகளுக்கு வழங்கினார். TNCSC தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை உண்டாக்கினார். இப்படி பல அருமையான பணிகள் விவசாயத்திற்கு செய்தவர். இன்னும் சொல்லணும்னா காவிரி நடுவர் மன்றத்தையே உருவாக்கி நடுவர் மன்ற தீர்ப்பிலே 192 TMC தண்ணீரை பெற்று தந்தவர் கலைஞர் அவர்கள். இது யாரும் மறுக்க முடியாது. ஆக ஒரு நல்ல மாற்றத்தை யாரால் உருவாக்க முடியும் என்று சொன்னால் மக்களை விட மன்னரால் தான், ஆட்சியாளர்களால் தான். ஆனால் அந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியதுதான், நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டியதுதான் மக்களுடைய கடமையாக இருக்குது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நடுவர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதனால் ஆட்சியாளர்கள் தான் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும். இன்னைக்கு மாற்றம் உருவாகாமல் போனதற்கு மோசமான ஆட்சியாளர்கள் தான் காரணம். அதனால் ஆட்சியாளர்கள் கையில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு ராஜமூர்த்தி விவாதத்தை சொல்லியிருக்காரு. அவருக்கு பதில் சொல்ல உங்கள் மனம் கவர்ந்த கோவை தனபால் மேடைக்கு வருகிறார். வாங்க தனபால். காணாமல் போக இருந்த தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை தன் ஒற்றை செல்போனால் மீட்டெடுத்த என் அருமை தமிழ் மக்களே, உங்களுக்கு இந்த பட்டிமன்றத்தை சமர்ப்பணம் செய்கின்றேன். நடுவர் அவர்களே, நாட்டிலும் வீட்டிலும் நல்ல மாற்றத்தை உருவாக்குபவர்கள் ஆட்சியாளர்களா மக்களா என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. எதிரணி தலைவர் ராஜமூர்த்தி வந்தார். நீங்கள் தானே மோசமான தேர்ந்தெடுத்தீங்க, நீங்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னார். ஏயா, நாங்கள் ஓட்டு போட்டது ஒருத்தருக்கு, நீங்கள் 3 பேர் முதலமைச்சராக இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பா? இவருக்கு தகுந்த மாதிரியா பேசிக்குவாரா நான் கேட்குறேன். ஒரு பாட்டு பாடுறாரு, கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். பல்லவிக்கு வாங்க. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது டாக்டர். பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே பிறந்த மக்களை நம்பித்தான் இந்த நாடே இருக்கிறது என்று பல்லவியிலே சொல்லி இருக்கிறார். அதை விட்டுட்டு எடச்சொருகள் போடுறீங்களே, உங்க ஆட்சி மாதிரி தான் இருக்குது எடச்சொருகள் ஆட்சி. நான் யதார்த்தமா கேட்கிறேன், எந்த ரேடியோ திருப்பினாலும் எந்த டிவி திருப்பினாலும் இப்ப சொல்றது என்ன தெரியுமா? தயவு செய்து லீவு போட்டுனாலும் வந்து வாக்களியுங்க. இந்திய அரசு சொல்லிட்டு இருக்கு, தயவு செய்து லீவு போட்டுனாலும் வந்து வாக்களியுங்க. நடுவர்களே, நான் கேட்கிறேன், ரூபாய் 500 1000 லீவு போட்டு போய் மாத்தின எங்களுக்கு உன்னை மாத்திரக்கு நாங்க லீவு போட மாட்டோமாயா? ஏடிஎம் வாசலில் நிற்கிறதுக்கு சிஎல் போட்டு வந்த நாங்கள் அதை கொண்டு வந்த ஒன்னே மாத்துறதுக்கு சிஎல் போட மாட்டோமா? இஎல் கூட ஏன் லீவு கூட போட்டு வந்து மாற்றாமல் விட மாட்டோம்யா. சிக்கு லீவு போடலாங்கிறாரு. நடுவில் ஆட்சியாளனுங்கிற யாரு தெரியுமா? மக்களுக்காக உழைப்பவன் தான் ஆட்சியாளன். ஆனால் மக்களை வைத்து பிழைத்து கொண்டிருப்பவர் இவர்கள் எல்லாம் ஆட்சியாளர்களா? நான் கேட்கிறேன், இவர்களால் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? இன்னைக்கு இது தேர்தல் திருவிழா நாட்கள்ல நான் சொல்றேன், கூட்டணின்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க. மக்களே, தயவு செய்து கூட்டணின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அணிக்காக கூட்டு போறது ஒரு ரகம், அணிக்காக கூட்டு போடுறது ஒரு ரகம், கூட்டுக்காக அணி சேர்றது ஒரு ரகம். நான் கேட்கிறேன், சிந்தித்து பாருங்கள். 1 வருட காலமாக அணியிலே இருந்தவர்கள் எல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறார்களே, அதுதான் நல்ல கூட்டணி.
கூட்டு பிரிப்பதற்காக இன்று அணி சேர்ந்திருக்கிறார்களே, இதுவெல்லாம் கூட்டணியா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கணும். அது கூட்டுக்காக மட்டும் இல்ல தனபாலு, சொல்லுங்க. நோட்டுக்காக, துட்டுக்காக, சோத்துக்காக. ஐயோ ஐயோ சார், ஒரு காலத்துல மாற்றத்தை வேண்டி மக்கள் எப்படி வேண்டுனாங்க தெரியுமா? காத்தவர் தின்னது போக, காத்தவர் தின்னது போக, கல்வர் தின்னது போக, கண்டவர் தின்னது போக, விவசாயம் விளையணும் சாமின்னு அன்னைக்கு வேண்டுனாங்க. இன்னைக்கு அதே மக்கள் எப்படி வேண்டுறாங்க தெரியுமா? அமைச்சர்கள் அள்ளியது போக, அதிகாரிகள் அமுக்கியது போக, அலுவலர்கள் ஆட்டைய போட்டது போக, கஜானா நிறையணும் சாமின்னு மக்கள் இன்னைக்கு வேண்ட நிலைமையில நிக்க வச்சுட்டீங்களே, நியாயமா? இது யாரு அதை சொல்லினது? ஒரு அற்புதமான ஒரு பொருளாதார வரிகளா இருக்கேன். தயவு செய்து சொல்றேன், நான் கோவையிலிருந்து வந்தவன் என்பதற்காக இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன். பொள்ளாச்சியிலே மிகப்பெரிய அவலம் 15 நாட்கள் ஆகிவிட்டது. ஆட்சியாளர்கள் தானே, உங்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அல்லவா? 15 நாட்கள் ஆகியும் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் கொண்டு வந்திருந்தால், நீங்கள் ஒரு நல்ல ஆட்சியாளர், நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருந்தால், மீண்டும் அதே கோயமுத்தூர்ல 6 வயசு சிறுமியை மீண்டும் அதே கதிக்கு ஆள இருக்க முடியுமா? மக்களிடம் விடுங்கள், மக்களிடம் விடுங்கள். 15 நாட்கள் அல்ல, 18 ஆண்டுகளானாலும் இந்த நடத்தை மீண்டும் இந்த நாட்டிலே நடக்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். எல்லா ஆட்சி மாற்றத்துக்கும் தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக சொல்லுகிறேன், அப்பேற்பட்ட ஆட்சியாளர்களிடமிருந்து விடைபெறுவோம், நல்ல ஆட்சியிலே மலர்வோம். இது சத்தியம் என்று சொல்லி அற்புதமாக வாய்ப்பளித்த உங்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனபால் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக வேதனையோடு பேசினார், மக்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு சரியாக காது கேட்காது, அதனால் அவர் அந்த காது கேளாத மிஷினை கடைசி வரைக்கும் மாட்டிக்கவே இல்லை. ஏங்க இதை மாட்டினா நல்லா கேட்கலாமே அப்படின்னதுக்கு, இதை நான் மாட்டாமல் இருந்தால் தான் என் பக்கத்தில் எல்லாம் சத்தமாக பேசுவாங்க, சத்தமாக பேசுகிறவன் பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ சத்தமாக பேசுகிறவர் தான் உலக பொய் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அடே அப்பா, கையை காலை அசைச்சு பேசுகிற பேச்சை பார்க்கணுமே. தும் போல் ரஹி நஹீ ஜாதா ஹூ मेरे सपनों की रानी कब आए कि तू झूठ बोले कवा काटे काले कव्वे सेठरियो. ஹிந்தி தெரியாத ஆள் என்ன நினச்சிருப்பீங்க? லியோனிக் ஹிந்தி பின்னி எடுத்து விட்டாரான்னு. ஆனால் நான் பேசினது ஹிந்தி தான், ஆனால் பூரா டுபாக்கூர். ஹிந்தி பாட்டோட வரியை பூரா வரிசையாக வச்சு ஒப்பிச்சேன். நீங்களும் கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. 4.5 வருஷமாக இந்த குத்து தான் குத்திக்கிட்டு இருக்கார் ஒரு ஆள். பூரா வாயிலேயே எல்லாம். இந்த குரூப்புகளை மாற்ற வேணாமாயா? ஜனங்க அதை நினச்சி பார்க்க வேணாமா அப்படின்னு நான் கேட்கல, தனபால் கேட்டிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும். கோவைக்கு பதில் சொல்ல ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து அருமை சகோதரி திருமதி இந்திரா உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க ஆட்சியாளர்களே. ஒரு மாற்றம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நண்பர்களே? கோட்டு சூட்டு போட்டிருக்காருங்க. உயர் சாதியிலே பிறந்த பணக்காரர் ஒருவர், பாரட்லா படிச்சிருக்கிறாரு. ஐயோ, மதுரைக்கு வருகிறார். என்னுடைய தமிழன் இந்திய சகோதரன் இப்படி இருக்கிறான், கோட்டை கலட்டினார் பார்த்தீங்களா அண்ணல் காந்தி. அது மாற்றம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், மேல் சட்டை அணியாத தாழ்த்தப்பட்ட சகோதரர், இவர்களுக்காக படித்து உயர்ந்து கோட்டை மாற்றுவேன் என்றால் சொன்னார் பார்த்தீங்களா, அது மாற்றம். இப்படி தலைவர்களும் இப்படி மக்களும் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அப்படி இருக்கீங்களா? கல்லாப்பட்டியில் காசு விழும். ஏன் நடுவர் அவர்களே, கல்லாப்பட்டியில் காசு விழும். ஆனால் ஒன்றுக்கு பேர் நாணயம், இன்னொன்றுக்கு பேர் சில்லற. அது எதுன்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். இங்கிட்டு நாணயம், அங்கிட்டு சில்லற. நான் யாரையும் சொல்லலப்பா, பொதுவாக தான் சொல்கிறேன். ஒன்று வார் இல்லாதது, இன்னொன்று தூர் இல்லாதது. ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு எப்படி நடக்க? நடையும் நல்லா இருக்காது, நடத்தையும் நல்லா இருக்காது. இதையும் பொதுவாகத்தான் சொன்னேன். மொழி தான் ஒரு மனுஷனுடைய அடையாளமாக இருக்கிறது. அதை மீட்டு தந்தார் இல்லையா ஒருத்தர். 1000 தமிழ் வார்த்தைகளுக்கு உயிரூட்டி உலவ விட்டாரே. ருதுசாந்தி முகூர்த்தம் என்பதை மஞ்சள் நீராட்டி என்று மாற்றி கொடுத்தாரே. வந்தனோபச்சாரம் அப்படின்றதை நன்றி நவலல் என்று மாற்றி கொடுத்தாரே. இவர் இனி பிரசங்கம் செய்வார். இந்திரா பேசியதுக்கு பிறகு பெரிய முருகன் அண்ணா பாளையத்தில் பிரசங்கம் செய்வார் என்று தான் இல்லைன்னா சொல்லிட்டு இருந்திருக்கணும். அண்ணா இல்லைன்னா உரையாற்றுவார்கள் என்று மாற்றி கொடுத்தாரே. இந்த வார்த்தைகளை உலவ விட்டது யார்? யார் அது? தமிழகத்தின் லட்சோப லட்ச தம்பிகளின் ஒரே அண்ணா, தமிழகத்தின் 3 எழுத்து மந்திரம் பேரறிஞர் அண்ணா இல்லையா? பாட்டாளிகளுக்காக உழைத்த ஆட்சியாளரை நீங்கள் எப்படி மறந்து போகலாம்?
அதே வழியிலே வந்த தம்பி உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்கள் எத்தனை, படைத்த காவியங்கள் எத்தனை, மணிக்கட்டிலே மூளையையும் விரல்களிலே கண்களையும் கொண்டு எழுதினாரே ஒரு எழுத்து. உடன்பிறப்புகளினுடைய மூளையை தீட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்திய அந்த ஆட்சியாளனுடைய நேர்மையும் துணிவும் ஏதாவது ஒன்றா தண்டவாளத்தில் தலை வைக்கிற துணிச்சல் இருந்த நேர்மையாளர்கள் வாழ்ந்த இடம் தானே இது. ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டுக்கு செஞ்சிங்க, ரொம்ப நன்றி, நாங்களும் வணக்கம் சொல்கிறோம், நாங்களும் புத்தாண்டு அவங்களுக்கே கொடுக்குறோம், சித்திரை திருநாளையும் அவங்களுக்கே கொடுக்குறோம். ஏங்க அந்த செல்போனை வச்சுக்கிட்டு தான் ஒரு பையன் பொள்ளாச்சியில் இல்லாத போலாம் செஞ்சேன், அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஏன்னா முழு பூசணிக்காயை பிடிச்சி சோத்துக்கலாமுக்குன்னா பாவம் தனபாலு ரூம் போட்டு சிந்திச்சு இந்த பாயிண்ட். ஒரு செல்போன் விலக்கிலே ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்திய இளைஞர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். என்ன செய்ய அவங்க என்ன ஆட்சியாளர்களா? வெளிநாட்டிலே ஒரு கணக்கு எடுக்கிறாங்க, ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறான். 60 ஆண்டிலே who is the best ruler in the world என்று ஒரு டாப் 10 கணக்கு போடுறாங்க. அந்த டாப் 10ல ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் தெரியுமா? அன்னை இந்திரா காந்தி தானே, அந்த இரும்பு பெண்மணி. உலகம் சொல்லுகிறது இந்தியாவிலே இருந்த ஒரு பெண்மணி மிகச்சிறந்த ஆட்சியாளர் என்று சொல்லி. ஆட்சியாளர்கள் சிறப்பாக அமைய வேண்டும். வீட்டுக்குள்ள பண்ற அட்டுழியத்தை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஏங்க என்னென்னதான் உங்களுக்கு கடைசியில் ஆன்லைனில் நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியல. எதனா நடந்துருங்கய்யா. அதாவது அங்கே வாங்கியிருக்காங்க, இங்கே வாங்கியிருக்காங்க, நீங்கள் வாங்கலையா? மேலே வாங்கியிருக்காங்க, கீழே வாங்கியிருக்காங்க, பாதாளத்தில் வாங்கியிருக்காங்க, நீங்கள் வாங்கலையா? எவனா சொன்னால் நீங்கள் வாங்கிடுவீங்களா? எவன் சொன்னாலும் நீங்கள் கேட்குறீங்க, அதான் உங்கள் சிக்கல். ஆன்லைனில் 6 விளக்கமாறு வாங்கிச்சு பாரு ஒரு அம்மா. உண்மையில அசந்துட்டேன் ஐயா. நான் ஒரு வெஜிடபிள் கட்டர் வாங்கினேன் ஐயா, 1300 ரூபா. 1000 காலமா கிளவியை காலை நீட்டிக்கிட்டு அழகா அருகாமனையில் அறுத்து போட்டுக்கிட்டு இருக்காளே. கத்திரிக்காயை தண்ணிக்குள்ள போடு, தக்காளியை கழுவி தட்டில் வெடி, கரைஞ்சிரும். தட்டில் கத்திரிக்காய் வச்சா கருத்துரு முடியினால அந்த கூறுவாட கரெக்டாக கேட்காம ஆன்லைன் அமுக்கி பார்க்குற, எதுவுமே வெட்ட மாட்டேன். ஒரு அமுக்கு எதுவும் நடக்கலை. எங்கள் வீட்டுக்கார் அவரால் முடியலை, என்னாலே முடியலை. 1500 ரூபா மிஷினில் கொடுத்து வாங்கினது வேலை செய்யலைன்னு எவன்கிட்ட போய் கேட்கறது இல்லை. அதை என் மகன் சொன்னான், ஏறி மிதிச்சிரட்டுமான்னா. ஆனது ஆகட்டும், மிதிடாம அவனே. தக்காளியை உள்ள வச்சு ஒரு மிதிக்கிறான், ஜூஸ் மட்டும்தாங்க வருது, அப்பயும் தக்காளி தோலை வெட்டலை. ஆனால் கிளைமேக்ஸ் இருக்கு பாருங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், எனக்கு வாய்ச்சதெல்லாம் மொட்டை பிளேடா வாக்கி, உங்கள் கூறுவாட்டுக்கு மொட்டை பிளேடா 8-9 வருஷமாக வாச்சா நாங்கள் என்ன செய்வோம்? கூறுவாடு வரணும் தாங்க சொல்கிறோம். சந்தைக்கு போகிற சுகம் எவ்வளோ சுகங்க. வீதியாக விற்றுக்கிட்டு வருவாங்களே, அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கீங்களா? எல்லா காய்கறியும் கீரையும் எவ்வளோ நல்லா கிடைக்கும். எங்கள் ஐயாம இப்போ ஒரு 4 வருஷம்தான் ஆகுது வீடு பேர் அடைந்து. ஆனால் இப்போ சாகிற வரைக்கும் அம்பிட்டு பேச்சு, அவ்வளோ கெட்டிக்காரி. வாசலில் உட்காந்துக்கிட்டு கீரை, அவள் ஒரு கட்டு 4 ரூபா, 3 கட்டு 10 ரூபான்னு குடுடி கிளவி. ஒரு கட்டு 4 ரூபா, கழுத்து வலிக்குது, 4 தெரு 4 கொடு 10 ரூபா. 10 நிமிஷம் போராடி கிளவி தான் ஜெயிப்பா. ஜெயிச்சு வாங்கிட்டு சொல்லுவா, ரொம்ப நேரம் வீதியாக அலைஞ்சு விற்கிறவ உழைக்கிற மக ஒரு அரைப்பிடி செம்பு நிறையா மோரை கொண்டாடிம்பா. மோரை வாங்கி கொடுத்துட்டு நான் போனோடனே சொன்னேன், கிளவி உனக்கு கூறுவாடு இருக்கா? ஏயாம என்ன செய்கிற? 2 ரூபாய் 3 ரூபாய் குறைக்கணுக்கு போராடுனேன். அரைப்பிடி செம்பு நிறையா மோர் 5 ரூபா இருக்கும்லண்ணே. போடி கிறுக்குச்சி, இருக்கிறது வியாபாரம் முடியும், அதில் தோக்கக்கூடாது. 2வது செஞ்சது தர்மம் முடியும், அதை விட்டுறக்கூடாது. வியாபாரத்துக்கும் தர்மத்துக்கும் வேறுபாடு தெரியாத மக்களாக நீங்கள் மாறி போனீர்களே, அதற்கு ஆட்சியாளர்கள் எப்படி காரணமாக இருப்பார்கள்? அரியா சனங்கள் வாக்களித்தால் அரியாசனம் சரியாது அமையாது நண்பர்களே. விழிப்புணர்வு வேண்டும். யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் நமக்கு தகுதியானவர், மக்களுக்கு நல்லது செய்வாரா, இவருக்கு ஆளுமை இருக்கிறதா, பேச தெரியுதா, 2 வரி படிச்சிருக்காரா, இந்த புத்தகத்தை இவர் தான் எழுதினாரா, அவருக்கு அவர் தான் உரை எழுதினாரான்றதெல்லாம் தெரியுதான் என்று பார்க்க வேண்டும். இந்த சித்திரை திருநாள் நல்ல மாற்றத்திற்கு, ஒளி பரவுவதற்கு வாய்ப்பாக இருக்கட்டும். நல்ல மாற்றங்களை தரக்கூடியவன் ஆட்சியாளனாக மட்டும்தான் இருப்பான். அறிஞர் பிளேட்டோ அவர்கள் சொல்லுகிறார், அரசியலை சாதாரணமாக நினைக்காதீர்கள், அது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், தலைமை அறிவியல் என்று சொல்லுகிறார். நீங்கள் சொன்ன கெமிஸ்ட்ரி இங்கே மிகச்சரியாக ஒர்க் அவுட் ஆகட்டும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நாட்டிலும் வீட்டிலும்ங்கிறத எடுத்து கொண்டு வந்தது அவங்க தான். நாங்கள் பூரா நாட்டை பற்றியே பேசிகிட்டு இருந்தேன். வீட்டை பற்றி கவலைப்படுறது வீடு தான் கவலைப்படும். அதனால் உண்மையிலே ஒரு மனைவி தான் வீட்டை பற்றி கவலைப்படுவார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர்களுடைய பேச்சு மிக சிறப்பாக அமைந்திருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, உத்தமபாளையம் பேராசிரியர் முருகன் உங்களுடைய பலத்த கரவொலியோடு
மக்களே என்ற அணியை அலங்கரிக்க வருகிறார். வாங்க முருகன். ஒன்றும் இல்லை, அவர் மருத்துவர் ஐயா அப்படித்தான் பேசுவார். ஒரு நல்ல மனுஷன், சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துருக்கார். அதே சிக்கல். தமிழ் பண்பாட்டையும் தமிழ் நாகரிகத்தையும் காத்தவர்கள் மக்கள் வந்து சொன்னார். அருமையான ஒரு பாட்டு எடுத்து, கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். என்ன தெளிவாக சொல்லியிருக்கு அந்த பாட்டு. அதில் தலைவர் வேற கரெக்டாக முதவரி ஒரு பாட்டு முதவரி எடுத்து பாடினார். அருமையாக சொல்லிருக்கு. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். வீட்டில் இருந்தே ஆரம்பிக்குது. எங்கேயா சொன்னாங்களா? அரசியல்வாதியிடம் நீ அன்பை வாங்கலாம், ஆட்சியாளரிடம் நீ பண்பை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் தெருவில் திரியலாம், தெருவில் தெரிஞ்சா வெட்டியா போகலாம். இப்போ நீ பாடின பாட்டு பிரமாதமாக இருக்கியா? தமிழ் இங்கே காணாம். அன்னைக்கு தமிழ் அப்படி இருந்துச்சு, இன்னைக்கு காணா போச்சு. எங்கே காணா போச்சு? நீங்கள் தான் கெடுத்தீங்க. என்னைக்கு கல்வியை கொண்டு போய் தனியார்கிட்ட கொடுத்தியோ அன்னைக்கு நாடு நாசமாக போச்சுல. கேட்டால் நீ எதுக்கு உன் பிள்ளைய கொண்டு போய் அங்கே சேர்க்குற? இவங்க கேட்குறது, நீ எதுக்கு கொண்டு போய் சேர்க்குற? இங்கிலீஷ் மீடியத்தில் எது சேர்க்குற? மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எது சேர்க்குற? நீ எதுக்கு போய் சேர்க்குற? உனக்கு மட்டும் உடம்பு முடியலடா போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விட்டுவிட்டு தனியார் ஹாஸ்பிட்டலில் நல்லா சந்தோஷமாக படுத்துக்கிட்டு கோடிக்கணக்கில் செலவழிச்சிட்டு ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு 1 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவழிப்பேன். ஆனால் நாங்கள் மட்டும் எங்கள் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வேணாம்னு சொல்லி கொண்டு போய் நாங்கள் விட்டு வரணும். நான் அப்போ இருந்து பெருக்கி போட்டு பார்க்குறையா, 1,15,00,000 எத்தனை இட்லி தின்றுருப்பாங்கன்ட்டு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. எம்பிட்டு அதில் வந்து நின்று நீயே ஓட்டு போடுற, நீயே ஓட்டு போடுற. அவன் பாவம் 200 500 வாங்கினா வாங்கிட்டு போறான் இப்படியா? அவன் காசியா? அது அவன் காசை நீ கொள்ளி அடிச்சு வச்சிருப்ப, கோடிக்கணக்கில் வச்சிருப்ப, அவன்கிட்ட கொடுக்குற வாங்க. ஆனால் இப்போ ஏமாற்ற முடியாது. இப்போ தெளிவாக இருக்காங்க. வாங்கினாலும் யாருக்கு ஓட்டு போடணும் அவங்களுத்தையும் போடுவாங்க. அவங்க ஏன் காசுரா கொடு, எப்படி நீ கொடுக்குறியா? கொடு 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 அப்படி வாங்கிட்டு கொண்டா 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 அப்படின்னு வாங்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு எதுக்கு போடணுமோ அதுக்கு தெளிவாக போடணும்னு முடிவோடு இருக்கான் இப்போ மக்கள். ரொம்ப இந்த நம்ம இஸ்லாமிய சகோதரர்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா, சாதி. அதாவது நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தேன். ஐயப்பன் கோயிலுக்கு போய் அந்த இருமுடியில் இறக்கி வச்சுட்டு 10 பேர் உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் சொன்னேன், இல்லை ஐயப்பன் நம்மாளுகடாண்டியா. ஐயப்பன் நம்மாளுகடா எப்படா நம்மாளுன்ற அப்படின்னா நான் ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் அந்த ஓரமாண்டு கவனிச்சிக்கிறேன் என்ன பேசுகிறாங்க அப்படி. ஐயப்பன் கேரளாக்காரரா? அதை பிற நம்மாள். ஐயப்பன் நம்மாளுகடா இல்லை கேடப்பையில நம்மாளுடா. அதை பிற சொல்கிறேன் சொல்கிறேன் நம்மாளுகன்ற என்ன எப்படிரா? தேவமாரா இருந்தாலும் நம்மாளுகடா, தேவமாரா அதை பிறா சொல்கிறோமாடா. தேவனே தேவியேன்றம்ல, அவர் பெரியாரா இருந்தாருன்னா தேவரே இருப்பான், சின்ன பையனா இருக்காரு தேவனே என்றா. அவன் சொன்னா இன்னொருத்தன் சொன்னா ரொம்ப அறிவாளி பிறந்த அறிவாளியாவே அவன் சொன்னா அப்படி பார்த்தா ஏசுனாரை கொடுத்து தேவனே என்றோம். அதுக்கு இன்னொருத்தன் டக்குன்னு அடிச்ச அவர் கன்வெர்ட் ஆகிருப்பாரு. அதுக்கு நம்ம என்ன செய்யறது? சண்டால பயகா முருகா, உண்மையிலே இவ்வளவு பெரிய உலகத்தமிழ் ஆராய்ச்சி ஒன்னே தவிர யாரும் பண்ண முடியாது. இல்லை இல்லை, இது விளையாட்டுத்தனமாக நடந்துச்சு. எங்கள் ஊரில் ஒரு திருவள்ளுவர் படத்தை வச்சு மாலையை போட்டு சூட காமிச்சிக்கிட்டான். என்னடா திருவள்ளுவர் படத்தை சூட காமிக்கிறேன்? இன்றைக்கி திருவள்ளுவர் தினம் இல்லை, முக்கியமான நாள், தமிழுக்கு ஒரு நாள் இல்லை, என்னடா சூட காமிக்க? அவர் நம்மாளு கண்டியா, நம்மாளுடா, நம்மாளு இல்லை இல்லை எங்காளு கண்டியா, உங்காளுடா. என்னடா சொல்கிறேன்? அவரே எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குற எங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன வள்ளுவர் அப்புறம் உங்களாவார். சும்மா இருக்க, நீ எல்லாம் என்ன தமிழ் படிச்சீங்க? அவரே எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அப்படி என்ன கையெழுத்து போட்டு அவர் எங்காலு கண்டுறோம்ல எப்படா சொல்கிறேன்? அறிவுடையார் எல்லாம் உடையார், அவர் உடையார் எங்காலு மாற்றி விட்டானியா? வந்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு போய் ஓட்டு கேட்கறது கூட எப்படி தெரியுமா? ஓட்டு கேட்கறதுக்கு ரோட் சைடு சுட்டிருக்காங்க எங்கள் ஊரில் ஒரு போஸ்ட்ரு. எப்படி தெரியுமா? ஒரு போஸ்டர், பிரமாமான போஸ்ட்ரு. அதாவது முத்துக்கருப்பண மூப்பனார், தவஞான கிராமணையார், ராமசாமி படையாச்சி, செந்தூர் செட்டியார், முத்துராமலிங்க தேவர், இப்படி வரிசை ஒரு 10 பேர் சொல்லி இவர் அனைவரும் கலந்து கொள்ளும் சாதி ஒழிப்பு மாநாடு. என் பேர் முருகன். என் பேர் முருகங்க. நான் படித்தது மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரி என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவ கல்லூரி. நான் பணியாற்றுவது உத்தமமாயத்தில் இருக்கக்கூடிய காஜி கர்த்தராவதர் கல்லூரி. என்னை பார்க்கல, அப்படி பார்க்கலையே, நான் அப்படி பார்க்கலையே இல்லையா? நம்ம டாக்டர்
ஆன்மீகத்தில் பெரியாள்னு சொன்னாங்க. வல்லாரை பற்றி நிறைய படிச்சுக்காங்க. அந்த வள்ளலாரும் சொன்னார், எல்லா பெயரும் அவன் பெயரே, எல்லா பெயரும் அவன் பெயரே. அது இயேசு என்று சொன்னாலும் அல்லாஹ் என்று சொன்னாலும் எல்லா பேரும் அவன் பேர் தான் சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். எங்களை தயவு செய்து ஆட்சியாளர்கள் பிரித்து விடாதீர்கள். இன்றைக்கு வரக்கூடிய ஆட்சி எப்படி வரும் என்று சொன்னால் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்றைக்கு காந்தி ராட்டை எடுத்து சுற்றி கொண்டிருந்தார். இன்னைக்கு மட்டும் காந்தி வந்தால் சாட்டோட வருவார். ஆனால் தெளிவாக இருக்காரு. அன்றைக்கு காந்தி சொன்ன ஆட்சியாளர்கள் இன்றைக்கு வரப்போகிறார்கள். தந்தை பெரியார் சொன்ன அடையாளம் காட்டிய அந்த ஆட்சியாளர்கள் வரப்போகிறார்கள். காந்தியும் பெரியாரும் சொன்ன அந்த மக்கள் தலைவர்கள் சொன்ன ஆட்சியாளர்கள் வரக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் அதை தீர்மானிப்பார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். முருகன் ஃபினிஷிங்கில் ஒரு கூட்டணி அமைச்சார். பெரியாரும் காந்தியும் இணைந்த தத்துவமுள்ள ஒரு ஆட்சியாளர் வரணும்னு. அற்புதமான கூட்டணி. பதில் சொல்லணும். ஆட்சியாளர்கள் என்ற அணியை நிறைவு செய்ய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் நந்தலாலா உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். இப்போ இந்த நாட்டை பிடிச்சிருக்கிற பிரச்சனை, இந்த மக்கள்னு பேசுகிற ரெண்டு பேருமே ஏதோ மக்கள் பயங்கரமான உத்தமர்கள் மாதிரியும், இந்த தனபாலை பாருங்களேன், உட்கார்ந்துருக்க தோரணை, இந்த நாற்கால் உட்கார்ந்துருக்க போஸு, கையை கட்டிக்கிட்டு, ஏன் கையை கட்டியே உட்காந்துருக்க தெரியுமா உங்களுக்கு? பேரோட விசேஷம். தனபாலுங்கிற பேர் புரியுதா உங்களுக்கு என்னன்ட்டு? அந்த அந்த பேர் வச்சா ஒரு சபையில் நாயகமாக இருக்க வேண்டியவன் கையை கட்டி உட்கார்ந்தான்னா அதுக்கு பேரோட விசேஷம் தேசி புரிஞ்சுக்க. தனபால் பேரை மாற்ற முடியுமா ஐயா? சர்டிஃபிகேட்டில் இருந்து வாங்கியாச்சு. இந்த மக்கள் யாரை ஹீரோவாக எடுத்துக்கிறான், யாரை வில்லனாக சித்தரிக்கிறான் யோசிச்சு பாருங்க. அடிப்படையில் தமிழ்நாட்டோட தலையில் தெரிஞ்சிருமா உங்களுக்கு? இங்கே வில்லெல்லாம் நல்லவனாக இருக்கான், ஹீரோலாம் பாடாவதியாக இருக்கிறான். அதான் பிரச்சனை. இங்கே வில்லைங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ஹீரோ தான் பிரச்சனை. இந்த என் வாதத்தை கொஞ்சம் நீங்கள் மையத்தில் வச்சுக்கலாம். வேற ஒன்று நான் அந்த பக்கம் மையத்தில் வைங்க, நான் டார்ச் அடித்து பார்த்துக்கிறேன். ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கலைஞர் வள்ளுவருக்கு சிலை வைக்கிறார், நல்லா சொன்னார். பட்டேல் சிலை அதெல்லாம் இருக்கு, அப்புறம் பேசலாம். வள்ளுவருக்கு சிலை எல்லாம் வச்சாச்சு, வள்ளுவர் சிலையெல்லாம் வச்சாச்சு, கம்பீரமாக நிற்கிறான். எங்கே நல்லா புரிஞ்சுங்க கலைஞருடைய நுட்பத்தை. அந்த சிலை தெற்க பார்த்து நிற்கல, இந்தியா என்கிற மேருமலையை வடக்கு பார்த்து நிற்குது. நான் தாண்டா இந்த நாடு என்று வள்ளுவன் சொல்கிறான். எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கலைஞரை பாராட்டுறாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் நம்மளை மாதிரி செட்டவன் போய் கலைஞர்கிட்ட, தலைவர் எல்லாம் சரி, இந்த வள்ளுவரை போய் இப்படி ஒத்தையில் நிற்க வச்சுட்டீங்களே தனியா அப்படின்னா. கடலில் கன்னியாகுமரியில் வள்ளுவர் நிற்கிறார் ஒத்தையா, கற்பனை பண்ணிக்கிங்க. கேட்டான், என்ன கலைஞரே நம்ம ஆள் வள்ளுவரை இப்படி ஒத்தையா போய் தனியாக நிற்க வச்சுட்டீங்களே? கலைஞர் பதில் தெரியுமா? நான் எங்கடா தனியாக விட்டுருக்கேன், அவரை குமரிக்கிட்ட தானே நிற்க வச்சுருக்கேன். அவரும் ஆட்சியாளர், கம்பராமாயணம் எழுதிய சேக்கிழார் ஆட்சியாளர்னா நான் எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு கேட்குறேன். இப்போ நான் என் பிரச்சனையே இந்த மக்களை பற்றி என்ன தெரியுமா? இந்த மக்களுக்கு சுய அறிவு இல்லை. இவன் அடிப்படையில் மக்கள் கூட இல்லை. ஏன்னா மக்கள்ங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் டெர்மினாலஜி, அது அரசியல் சொல்லுது. இவன் வெறும் கும்பலாக மாறி போயிட்டான். எவன் எது சொன்னாலும் கேட்பதற்கு தகுதி இல்லை இப்போ இந்த மக்களுக்கு. இந்த மக்கள் தன் உணர்வு இழந்து தன்னுடைய சுய முகம் இணர்ந்து இன்னைக்கு வாழ்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சாதாரண பேசும்போதே என்ன பேசுகிற, இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க. மக்கள் எப்படி பேசுகிறான்? ஒரு நல்லவர் போகிறாரு வச்சுங்களேன், எப்படி பாவம் நல்லவர் அப்படிங்கிறாங்க. எப்படி நீ விளங்குவ? இப்போ நல்லவரை பாவம்னு சொல்ல ஆரம்பித்தா, ஒரு தாசில்தார் லஞ்சமே வாங்க மாட்டான்னு வச்சுங்களேன், தாசில்தார் உதாரணத்துக்கு, அவரை சொல்கிறான் இவன் பிழைக்க தெரியாதவங்கிறான். ஒரு கார்பரேஷனில் இருக்கிற மேயர் காசு வாங்கலையா, பிழைக்க தெரியாதவங்கிற. இந்த மக்கள் எளிமையை மறந்துட்டான். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் பட்டிமன்றத்தின் முடிசூடா மன்னர் சிறந்த நடுவர், இந்த அரங்கத்தை வாசலில் சைக்கிளில் வந்து இறங்குறீன்னு வச்சுங்களேன், லியோனி சைக்கிளில் வர்றாரு, இப்போ என்ன சொல்லுவீங்க? என்ன மாப்பிள்ள எல்லாம் கை விட்டாங்களா? லியோனி சைக்கிளில் வர்றாரு அப்படிமா? இல்லை அதே நான் ஆடி காரில் எதுவும் வச்சுங்களேன், பரவாயில்லடா மாப்பிள்ள முன்னேறிட்டாங்க. ஏன்னா சைக்கிளில் இறங்கதாண்டா உடம்புல தெம்பு வேணும். ஆடி காரில் எதை வேணாலும் இறங்கலாம், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. உடம்புல தெம்போடு இறங்குறவனை இந்த மக்கள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சுனா, பிழைக்க தெரியாதுன்னு நினைக்கிறான். நான் இன்னொன்று சொல்லிட்டு போகிறேன், ஆட்சியாளர்கள் பேசாதீங்க. ஆட்சியாளர்கள் கோளாறானது காரணமே இந்த மக்கள் தான்.
மேலே வெண்ணெயில் ஊழநாத்து அடிச்சதுன்னா கீழே மோர் கெட்டுருக்குன்னு அர்த்தம், மறந்துடாத. மோர் கெடாமல் ஒரு நாள் வெண்ணெய் கெடாதுடா, ஒரு நாள் வெண்ணெய் கெடாது. ஒரு ஆட்சியாளர் எப்படி தெரியுமா இருக்கணும்? இந்த அபிநந்தன் ஒருத்தர் இந்திய நாட்டு இராணுவ வீரன், நமக்கு வணக்கம் வைக்கிறோம் அவருக்கு. காஷ்மீர் பிரச்சனையில் பாகிஸ்தானில் போயிட்டார். ஒரு கூட்டமே ஆவலாக எதிர்பார்த்துச்சுடா, அபிநந்தன் வரமாட்டான், ஒரு சண்டை வரப்போகுது, தேர்தலில் ஜெயிச்சிடலாம்னு ஒரு கும்பலே எதிர்பார்த்துச்சு, மறந்துடாதீங்க, கும்பல் எதிர்பார்த்துச்சு. ஆனால் இம்ரான் கான் என்கிற ஒரு வீரன் சாம்பார் ஒரு சிக்ஸரு. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டில் சிக்ஸர் அடித்தா ஸ்கோர் தான் ஏறும், முதல்ல போல்டானது இவங்க தாங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அப்போ ஒரு ஆட்சியாளன் இம்ரான்கார மாதிரி இருக்க வேண்டாமா? தெளிவாக சொன்னான், போர் வந்தால் பாகிஸ்தானும் கஷ்டப்படும், இந்தியாவும் கஷ்டப்படும். ஏனென்றால் அவன் வீரன், அவனுக்கு தோல்வியின் வலியும் தெரியும், வெற்றியின் ருசியும் தெரியுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. நிறைவாக அவன் கேள்வி கேட்குறேன், நடுவர்களே நீங்கள் சொல்லுங்க, என்ன நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டீங்க? நடுவர்களே என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம்? உங்கள் பேச்சை கேட்டுட்டு என்ன சாப்பிட்டோங்கிறதே மறந்துட்டேன் நான். மீன் குழம்பு சாப்பிட்டேன். சபாஷ், கைதட்டுங்கய்யா. மீன் குழம்பு சாப்பிட்டுக்காரு. இன்னும் அவங்க மீனுக்கு மட்டும்தான் பிரச்சனை பண்ணல. ஆட்டுக்கறி சாப்பிட்டா பிரச்சனை பண்ணுறான், மாட்டுக்கறி சாப்பிட்டா பிரச்சனை பண்ணுறான், மீனுக்கு மட்டும்தான் பண்ணல. சார் மீன் சாப்பிட்டாரு. சரி, நான் கேட்குறேன், நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடில் மீன் நிறையா இருந்துச்சா, சோறு நிறையா இருந்துச்சா? சோறு தான். ஏன் நான் கேட்ட ஒன்று சோறு சாப்பிட்டு நீங்கள் சொல்லலை, மீன் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க? என்ன இப்படி குண்டக்க மண்டக்கன்னு இப்படிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா நான் எப்படி பதில் சொல்கிறது? இல்லை நடுவர்களே, அதாவது சோறுங்கிறது எல்லாத்துக்கும் பொது, அதில் ஊற்றுறது தான் சிறப்பு. அவ்வளோதான். இப்போ சோறு வெள்ளைச்சோறு தான் சாம்பார், வெள்ளைச்சோறு தான் மட்டன் குழம்பு, வெள்ளைச்சோறு தான் சிக்கன் குழம்பு, வெள்ளைச்சோறு தான் மீன் குழம்பு. வெள்ளைச்சோறு காமன், ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு. அதுக்காக சொன்னேன். அவ்வளோதாங்க பட்டிமன்றம். வெள்ளைச்சோறு மக்கள், ஆட்சியாளர் தான் மீன். புரிஞ்சுக்க, ஒரு ஆட்சியாளர் நினச்சான்னா அதை மீன் குழம்பை மாற்ற முடியும், புளிசோறாக மாற்ற முடியும், ரசஞ்சோறாக மாற்ற முடியும், ஊசச்சோறாகவும் மாற்ற முடியும். அப்போ ஆக்க முடிந்தவர்கள் ஆட்சியாளர்கள், மறந்துடாதீங்க. ஆக்க முடிந்த ஆட்சியாளர் தானே. அப்போது இந்த ஆட்சியாளர் நல்லா இருந்தால் தான் ஆட்சி நல்லா இருக்கும், ஆட்சியாளர் தான் மக்கள் நல்லா இருப்பான். அப்போ அடிப்படையிலேயே நல்ல ஆட்சியை தரவல்லவர்கள் ஆட்சியாளர்களே என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஒரு மீன் குழம்பையும் வெள்ளைச்சோறையும் வச்சு இந்த பட்டிமன்றத்துக்கு இவ்வளவு பெரிய விவாதத்தை கொடுக்க நந்தலாலாவால் மட்டும்தான் முடியும். ரொம்ப அருமையாக இந்த பட்டிமன்றத்தினுடைய விவாதத்தை வேறு திசைக்கு கொண்டு போயிட்டார். மீன் குழம்பு சோத்துக்கு மதுக்கூர் ராமலிங்கம் எப்படி பதில் சொல்ல போகிறாரோ அதுக்கு பதில் சொல்ல மதுக்கூர் ராமலிங்கத்தால் தான் முடியும் என்பதை மெய்ப்பிக்க உங்கள் பலத்த கரவொலியோடு மதுக்கூர் ராமலிங்கம். நம்முடைய நித்திரையை தொலைத்த ஆட்சிகளுக்கு முடிவு கட்ட முத்திரை பதிக்க இருக்கிற வாக்காள பெருமக்களுக்கு என்னுடைய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் பேச்சாளர்களில் என்னுடைய ரசிகர்களுக்கு, என்னுடைய அன்பான மக்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்கிற பேச்சாளர்களை தான் கேள்விப்பட்டிருக்கேன். வாக்காள பெருமக்களுக்கு நன்றி சொன்ன ஒரே பேச்சாளர் நீ ஒரு ஆள் தான். காரணம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம் அப்படி. இந்த 10 நாளாக பேசி பேசி எங்கள் வீட்டுக்காரமையே வாக்காள பெருமக்களை தான் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ யாரை பார்த்தாலும் ஓட்டு மாதிரியே தான் தெரியுது. நந்தலாலா கடைசியாக வந்து பயங்கரமான ஆராய்ச்சிங்க. அன்றைக்கி ஏதோ காலையிலேருந்து ரூம் போட்டு யோசிச்சிருப்பார் போல தெரியுது. பயங்கரமாக கேட்குறார், காலை மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க, அதில் என்ன ஊற்றுனாங்க. நடுவர் அவரே பதிலும் சொல்லிட்டார். நந்தலாலா என்ன நல்ல பழக்கம்னா அவரே கேள்வி கேட்பார், அவரே பதிலும் சொல்லிடுவார். அவரே சொன்னார், சோறு நல்லா இருக்கு, மீன் குழம்பு சரியில்லை, மக்கள் நல்லா இருக்காங்க, ஊற்றப்பட்ட குழம்பு நல்லா இல்லை, மக்கள் எப்பொழுதுமே நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் ஊற்ற குழம்பு ஊற்றி போட்டு சோறு நல்லா இல்லைன்னு சொன்னால் ஏதாவது நியாயம் இருக்கா ஐயா? எனக்கு உண்மையிலே அந்த அம்மா மேலேங்க உயிரோடு இருந்தப்போ கூட அந்த அம்மாவுடைய அருமை தெரியலைங்க. இறந்த பிறகு தாங்க தெரியுது. உண்மையிலே மனப்பூர்வமாக சொல்கிறேங்க. எப்படிம்மா இத்தனை மேதைகளை வச்சு சமாளித்தேன் நீ? ஒன்று வைகை இணையில் தெர்மோகோல் விடுது, இத்தனை இட்லிகளை எப்படிமா வச்சு நீ சமாளிச்சுக்கிட்டு இருந்த வாழ்க்கையில்? பெட்ரோல் விலை ஏற்று நாங்களாக வந்து மக்கள் பூரா போராட்டம் நடத்தினோமா, பெட்ரோல் விலையை உடனடியாக ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு. அன்றைக்கி மதுரையில் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஒரு பையன் நேராக வந்தான், வண்டியை நிறுத்தினான். வண்டியை நிறுத்திட்டு அந்த பெட்ரோல் பல்கார்ட்ட, அண்ணே ஒரு 10 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுனே அப்படின்னா. அவங்க கேட்டால், நீ செவ்வாய் கிரகத்துலேருந்து இப்போ தான் வர்றியா? கடந்த 4.5 வருஷம் நிலவரம் உனக்கு தெரியாதா? விஷம் மாதிரிலே ஏறிக்கிட்டு இருக்கேன். இல்லைண்ணே,
நீ ஒன்றும் பல்க் உள்ள டேங்கிலலாம் ஊற்ற வேணாம்னே, பெருமாள் கோயில் தீர்த்த மாதிரி கொஞ்சோண்டு கையில் விடுனே அப்படின்னா. அதை வச்சு என்னையா பண்ண போகிறேன்னே. நான் ஒன்றும் வண்டி ஓட்ட கேட்கலண்ணே, இங்கேயே லேசாக அது மேலே தெளித்து கொளுத்தி விட்டுறேன். கொளுத்தி விட்டு இன்சூரன்ஸ்காரன் என்ன தரானோ அதை வச்சு நான் குழச்சிக்கிறேன். இனி இந்த ஆட்சியில் வந்து யாரும் பெட்ரோல் வண்டியெல்லாம் வச்சு ஓட்ட முடியாதுன்னு அப்படின்னு. வரி எதுக்கெல்லாம் வரி? உண்மையிலே ஒரு ஹோட்டலில் போய் நம்மலாம் சாப்பிட போனோம்னா பயந்து போய் நான்லாம் பார்ப்பேங்க. போர்டையும் பார்ப்பேன், பையையும் பார்ப்பேன், ரெண்டும் டேலி ஆகுதா இல்லையான்னு. தப்பி தோறி கூட போனால் மாவாட்ட கூட வழி இல்லை. இப்போ அது மாதிரி நானும் பார்க்குறேன். பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்தார், பெரிய ஹோட்டல் அது. பொங்கல் எவ்வளோதுன்னாரு, 60 ரூபா. நல்ல பொங்கல் வாங்கி சாப்பிட்டாரு. வடை எவ்வளவு? 20 ரூபா. காப்பி எவ்வளவு? 20 ரூபா. 100 ரூபாய்க்கு சாப்பிட்டார். 100 ரூபா தான் மொத்தமே வச்சுருக்கிறார். சாப்பிட்டு முடித்தா 118 ரூபாய்க்கு கொண்டாந்து பில்லை கொடுக்குறான் அந்த ஆள். இது எல்லாருக்கும் நடந்திருக்கும். பார்த்துட்டு மேலைங்களையும் முடிக்கிறான் அந்த ஆள். அண்ணே, இது நான் சாப்பிட்ட பில்லு இல்லைண்ணே, யாரோ தப்பாக கொடுத்துட்டீங்க, 18 ரூபா கூட இருக்குண்ணே. இல்லை இல்லை, நீங்கள் சாப்பிட்டது தான். அந்த ஆள் பார்க்குறேன், மேலே என்ன போட்டிருக்கு? பொங்கல். ஆமாம், நான் சாப்பிட்டது. அடுத்து என்ன? வடை. ஆமாம், நான் சாப்பிட்டது. அடுத்து என்ன? காப்பி. ஆமாம், நான் சாப்பிட்டது. கீழே 2 பலகாரம் பேர் போட்டிருக்கீங்களா, அது என்னென்னு கேட்டான். அவன் சொன்னான், மேலே போட்டிருக்கிறது எஸ்சி எஸ்டி, அடுத்து போட்டிருக்கிறது ஜிஎஸ்டியா அப்படின்னா. ஒன்று மத்திய அரசு. அவன் சொன்னான், இப்படி பலகாரம் நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை என்ன, இதை ஏன்னே கொண்டாந்து எனக்கு வை. அவர் சொன்னான், மேலே இருக்கிறது அவர் சாப்பிட்டது, கீழே இருக்கிறது சாப்பிட்டவர். அப்போ சொன்னான், அந்த ஆளுங்க சாப்பிட்டதுக்கெல்லாம் ஏன்னே என் தலையில் வச்சு பில்லை கட்டுறான்னு கேட்டானே. இந்த ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்ததுக்கு ஆட்சியாளர் காரணமா, மக்கள் காரணமா? என்னங்க, நீட் தேர்வை கொண்டு வந்தது யாருங்க? சாராய கடையை கொண்டு வந்தது யாருங்க? மக்கள் சாராய கடையை எதிர்த்து போராடினது மக்கள் இல்லையா? அப்படி போராடின ஒரு அம்மா ஓங்கி அரைஞ்சவரை கொண்டு போய் பெண் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கை விசாரிக்க போட்டது யாருங்க? நாட்டையே ஒரு குடி நோயாளிகளுடைய கூடாரமாக மாற்றி வச்சிருக்கல. எவனுக்காவது நிதானம் இருக்கா? 8 வழிச்சாலை கொண்டு வந்தது யாருடைய விஷயம்? கேட்டால் சொல்கிறாங்க, சென்னைக்கு சல்லுன்னு போகலாமியா, போயிட்டு சல்லுன்னு வரலாமியா. நான் ஏன்டா சென்னைக்கு சல்லுன்னு போகிறேன்? போயிட்டு சல்லுன்னு போகலாம். இடையில 8 இடத்துல கேட்ட போடுவீங்களே, எவன் சல்லுன்னு கொடுக்குறது? ஒருத்தர் கன்னியாகுமரியில் குடும்பத்தோடு கிளம்பியிருக்காங்க. ஒவ்வொரு டோல்கேட்டாக நிறுத்தி அவன் டொண்டைன்னு போட இவன் டண்டைன்னு எடுத்து கட்டிவிட்டு கடைசியாக செங்கல்பட்டு டோல்கேட்டில் காரை விற்று விட்டு குடும்பத்தோடு நடந்து போய்கிட்டே இருக்கேன். 4 வழிச்சாலையே தாங்க முடியலையே, 8 வழிச்சாலையை நாங்கள் எப்படா தாங்குவோம்? என்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு. அதில் என்ன தெரியுமா? முக்கொம்பு அணை உடஞ்சி போச்சுங்க. அதை ஒருத்தர் சுற்றி பார்க்க போனார். நான் யார் சுற்றி போகணும்னு தெரியும். சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறான், அட பாவிகளா, 139 வருஷமாக இருந்த அணையை உடச்சி விட்டியலடா. அதுக்கு சொல்கிறார், நல்ல வேலை, நான் கூட நம்ம சம்மந்தி கட்டின புது அணையோன்னு நினச்சேன், இந்த கேஸு நம்ம மேலே வராதுங்கிறார். 130 வருஷமே உடஞ்சி போய்கிட்டு இருக்கு. நடுவர்களே, நான் அன்பாக சொல்கிறேன், ஆட்சியாளர்கள் நல்லா இருந்தால் தான். நீங்கள் சொன்னீங்க பாருங்க, யாராவது இப்போ உள்ள ஆட்சியாளர் சொல்லு. அண்ணா இருந்தார், காமராஜர் இருந்தார், கலைஞர் இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. இப்போ யார் இருக்கா? இருக்கிறது தானே தமிழ்நாட்டுக்கே பெரிய இம்சை. தமிழ் மொழியின் பெருமையை பேசுகிறீங்களே. சென்னையிலேருந்து மதுரைக்கு ஓடுற ஒரு ரயிலுக்கு இந்தியில் பேர் வைக்கிற கொடுமை எங்கேயாவது இருக்குமாங்க? தேஜஸ் ரயில்னு வச்சாங்களேங்க, வைகைன்னு இந்தி பேர் இருந்துச்சுல்ல. இந்தியை கொண்டாந்து யார் திணிச்சது? இந்தி மொழிக்கு எதிராக போராடியது மக்கள். வம்பாக கொண்டு வந்து திணிப்பது இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இல்லையா? இதை கேட்க நாதி இல்லையா? நீ தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குதா? கவிஞர் முத்துக்குமார் தாங்க சொன்னார். எவ்வளோ நினச்சி பாருங்க, ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கிற மாதிரி கொடுமை உலகத்திலே இல்லை. அவர் தான் சொன்னார், உலகத்திலேயே மிக நீளமானது சீன பெருஞ்சுவர் அல்ல, வேலை இல்லாத இளைஞனுடைய பகல் பொழுதுதான் உலகத்திலேயே நீளமானதுன்னு சொன்னார். இன்னைக்கு வேலை இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கா? இந்தியாவில் இருக்கா? 2 கோடி பேருக்கு வேணாம்யா, ஒன்றும் வேணாம். நடுவர்கள், இந்த 15 லட்சத்தை கொடுத்து எப்படியாவது நான் பிழைச்சிக்கிறேன். வருமா வராதானே தெரியல. பொய்யான வாக்குறுதிகள், வாயால் வடை சுட்டு கேள்விப்பட்டிருக்கோமா? 5 வருஷமாக சுட்டுக்கிட்டே இருக்காங்கங்க. கடைசியாக யாரோ சுட்ட சேட்டலைட்டை இவர் வாயால் வடை சுடுறார். நடுவர் அவர்களே, மக்கள் அடிப்படையில் நல்லவர்கள், அன்புமயமானவர்கள், ஜாதி கடந்தவர்கள். அவர்கள் மதம் பார்ப்பது இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் மன்னர் ஆட்சியை தூக்கி எறிந்து ரஷ்யாவில் ஜார் ஆட்சியின் மணிமகுடத்தை புறங்காலால் எற்றியவர்கள் மனிதர்கள். பிரெஞ்சு புரட்சியை நடத்தி ஜனநாயகத்தை கொண்டு வந்தவர்கள் மனிதர்கள். அந்த மனிதர்கள் மக்கள் இந்தியாவிலும் தேவைப்படுகிற பொழுதெல்லாம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். வீட்டை பற்றி கூட சொன்னீங்க, இதை சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். வீடு எப்படிங்க இருக்குது? நீங்கள் கொடுத்த செல்லு,
உள்ளுக்குள்ளே வந்தால் அன்றைக்கி ஒரு ஆள் செல்லு பேசிக்கிட்டே அடுத்த வீட்டு போய் காலிக்கு மேலே அழுத்துறாரு. அந்த அம்மா கையில் ரிமோட்டை வச்சுக்கிட்டே திறந்து விட்டுருச்சு. இந்த ஆள் சட்டையை கழட்டி போட்டு டைனிங் டேபிளையும் உட்காந்துட்டான். இவர் அந்த அம்மா மூஞ்சியை பார்க்கல, அந்த அம்மா இவர் மூஞ்சியை பார்க்கல. 2 தோசையும் சுட்டு கொடுத்துருக்கு, தின்னுக்கிட்டு இருக்கான் அந்த ஆள். சட்டையை கழட்டி போட்டு படியனோட தோசையும் சாப்பிட்டான். இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரிஜினல் வீட்டுக்காரன் வந்து பெல்ல அழுத்தான். அழுத்துனா இவன் பொண்டாட்டி தோசை விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்ல, உள்ளே போனவன் சாரி தெரியாமல் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னு அவன் தேடிக்கிட்டு இருக்கான். இப்படி செல்லு கைமா கொடுத்தது யார் மக்களாக கேட்குறாங்க. என்னென்னமோ ஆப்ஷன் இருக்கு, அது இருக்குது, இது இருக்குது, 4G இருக்குது, அந்த அரிசி இருக்குது, இந்த ஜி இருக்குன்னு சொல்லிவிட்டு. எனவே நாட்டில் வந்து வீட்டை கெடுத்ததும் ஆட்சியாளர்கள் தான், நாட்டை கெடுத்ததும் ஆட்சியாளர்கள் தான். எனவே நடுவர் அவர்களே, நல்ல தீர்ப்பாக கொடுங்க. நீங்கள் கூட எப்போவுமே நல்ல தீர்ப்பு தான் நீங்கள் கொடுப்பீங்க. நீங்கள் சொல்கிற தீர்ப்பு எப்போவுமே தப்பாது. நீங்கள் என்ன நீதிபதியாக தப்பான தீர்ப்பு கொடுக்கறதுக்கு? நீங்கள் நடுவர். எனவே உண்மையிலேயே எங்களுடைய தலைவருடைய நாங்கள் எந்த முகாமில் இருந்தாலும் எங்களுடைய முகவரி அவர்தான் என்கிற நன்றி உணர்ச்சியோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல மாற்றங்கள் என்னென்ன நடந்திருக்கு. இந்தியாவில் பிரிட்டிஷாருடைய ஆட்சியில் இருந்த பொழுது சுதந்திர போராட்டத்தினால் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அதுபோல் தமிழகத்தில் தமிழுக்கு ஆபத்து வந்த பொழுது மொழி போராட்டத்தை மக்கள் நடத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் மாற்றம். அது மாதிரி சுதந்திர போராட்டத்தில் ஜாலியன் வாலாபாக் என்ற அந்த கொலையில் செத்துப்போன அந்த 500 பேர், அவர்களை பற்றியெல்லாம் இன்றைக்கி வரலாற்றில் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த கொலையை பற்றி நடத்திய ஜெனரல் டயர் பெயர் கூட எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. செத்த ஒரு பொதுமக்களுடைய பெயர் இதுவரைக்கும் யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? எல்லா போராட்டங்களிலும் உயிரை இழந்து கொண்டிருப்பவன் பொதுமக்கள் தான். அதுதான் யார் இவங்க சொல்கிறாங்க மக்கள் நல்லா தான் இருக்கான்ட்டு. மக்கள் உயிருக்கு போராடி போராடி உயிரை பலி கொடுத்து தான் பலவிதமான மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மாதிரி நம்ம இந்தியாவில் தீவிரவாதிகளுடைய தாக்குதலினால் 45 இராணுவ வீரர்கள் இறந்து போனார்கள். அதை வச்சு இன்னைக்கு ஒரு குரூப்பு இப்படி 45 பேர் சாகாமல் இருக்க வேண்டுமென்றால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறான். 45 வீரர்கள் இன்னைக்கு வந்து இறந்து போனதை அரசியலாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் நாட்டை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டு. மக்கள்கிட்ட இன்னைக்கு என்ன முக்கியமான ஒரு பிரச்சனைன்னா பிரசவ வைராக்கியம், மயான வைராக்கியம்னு சொல்லுவாங்க. சுடுகாட்டுக்கு போய் அந்த செத்தவனை புதைக்கிறப்ப அப்படியே பார்ப்பான். எவ்வளவு சம்பாரிச்சு நல்லா இருந்தவர் மாப்பிள்ளை, கோடி கோடியாக சொத்து, 15 வீடு, எம்பூட்டு சம்பாரிச்சார், 6 அடியில் போய் படுத்து கிடக்கிறார். நம்மளும் இனி என்னத்துக்கு போய் சம்பாரிச்சுக்கிட்டு அப்படின்னு மயானத்தில் ஒரு வைராக்கியம் எடுப்பான். இனிமேல் பணத்துக்கு ஆசையே படக்கூடாதுன்னு. ஆனால் அது எவ்வளோ நேரம் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? வீட்டுக்கு வர்றப்பயே ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னொன்னே சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓடுறானையா பக்கத்து சந்துக்கு. அப்போ தான் செத்து போனவனை பார்த்துட்டு நம்மளும் இனிமேல் இந்த பணத்துக்கு அலையக்கூடாதுன்னு முடிவெடுத்த அந்த வைராக்கியம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த வைராக்கியம் செத்து போச்சே. அதே மாதிரி பிரசவத்தில் வலி எடுத்து புள்ள பெற்ற அந்த அம்மா, ஐயோ அம்மா போதுமுடா அப்பா, இனிமேல் இந்த புள்ளங்கிறதே வேணாம், அந்த ஒரு புள்ள போதும், வேணவே வேணாம். புருஷன் அப்படியே பார்க்குது அந்த வலியில் கஷ்டப்படுறப்ப, இவனால் தானே இந்த நிலமை நமக்கு அப்படின்ட்டு பாடாப்படுது. ஐயோ போங்க நீங்கள் அப்புறம் பார்த்துக்கறலாம், வலி தான் டாக்டரம்மா அப்படின்னு கத்துது. புல்லை பிறந்து பக்கத்தில் தொட்டியில் போட்டிருக்காங்க. புருஷன் வந்து அப்படியே புல்லை தடவி கொடுத்துட்டு, ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்க அப்படின்னா இப்படியே பார்க்குது. உங்களை மாதிரியே ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டேன், என்னைய மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ஆசை. அம்புட்டு சத்தம் போட்டவ 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த வைராக்கியம் மாறி போச்சு ஐயா. இதுக்கு பேர் தான் பிரசவ வைராக்கியம். இன்றைக்கி ஜனங்க அப்படித்தானேயா இருக்கான். காசு வாங்கக்கூடாது, லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னு பேச்சை கேட்குறப்ப சந்தோஷமாக கேட்குறான். இனிமேல் லஞ்சமே கொடுக்க மாட்டேன்டா
அப்படின்னு வீட்டுக்கு போகிறேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு 200 வேணும்ப்பா. கொடுக்காம வேணவே வேணாம்டா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அப்போ நான் காலேஜே படிக்க முடியாது, வேறு வழி இல்லை. இந்த இன்னும் ஒரு 100 சேர்த்து சீக்கிரம் கொடுக்க சொல்கிறேன். அவரை மறந்துடுறானே. இந்த வைராக்கியத்தை கொஞ்ச நேரம் வரைக்கும் நீட்டிக்க முடியலையே மக்களால். தான் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மகிழ்ந்து தான் சுயமாக சம்பாதித்த அந்த வீட்டை மருத்துவமனைக்கு ஒரு தலைவர் எழுதி கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த ஆட்சியாளர்களெல்லாம் இன்னைக்கு நம்ம நினச்சி பார்க்கணும்ல. நல்ல ஆட்சியாளர்கள் இருந்தார்கள், இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்று ஆட்சியில் இல்லை. அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய நிலை இன்னைக்கு மோசமாக போனதுக்கே அதுதான் காரணம். உளறிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லிக்கிட்டே நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். மாற்ற முடியல. எப்பையா மாறும் சொல்ல முடியல. இந்த மாற்றம் எப்பொழுது வரும் அப்படின்ட்டு ஆட்சியாளர்களா மக்களா அப்படின்னு 2 பெரிய கேள்வியை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பிரிட்டிஷாருடைய ஆட்சியில் நாம் வாழ்ந்தோம். அதன் பிறகு சுதந்திரம் பெற்று ஒரு ஆட்சி நமக்கு வந்தது. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி செய்தது. அதன் பிறகு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தது. இப்பொழுது எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் என்றே தெரியாத ஒரு குரூப் இன்னைக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அவர்களெல்லாம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். மக்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். எப்பொழுது நல்ல மாற்றம் நிகழும் என்று சொன்னால் மக்கள்தான் அந்த ஆட்சியாளர்களே நிர்ணயிக்கிற சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் மக்களிடம்தான் அந்த சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை மக்கள் உணராமல் இருப்பதால் தான் நல்ல ஆட்சியாளர்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறார்கள். இது சரியான தருணம். ஏப்ரல் 14 இன்னும் 4 நாட்களில் நல்ல ஆட்சியாளர்களா அல்லது மோசமான ஆட்சியாளர்களா என்பதை தீர்மானிப்பது ஆட்சியாளர்கள் கையில் இல்லை, மக்களுடைய உங்கள் கையில்தான். மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த ஓட்டுரிமை என்ற சக்தியை மக்கள் பெற்றிருக்கிறார்கள். மக்கள் நினைத்தால் அந்த ஆட்சியாளர்களையே மாற்றுகின்ற பெரிய சக்தி மக்கள் சக்தி தான். அந்த சக்தியை 18ஆம் தேதி நாம் பயன்படுத்தி மே 23ஆம் தேதி அந்த ஆட்சியாளர்களை மாற்றுகின்ற சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டியவர்கள் வீட்டிலும் நாட்டிலும் ஆட்சியாளர்கள் அல்ல, மக்களே. மக்கள் நினைத்தால் ஆட்சியாளர்களை மாற்றலாம் என்று சொல்லி அந்த மாற்றத்தை உருவாக்கும் மக்கள்தான் இந்த நாட்டிலும் வீட்டிலும் நல்ல மாற்றத்தை உருவாக்குவார்கள். ஆட்சியாளர்கள் அல்ல, மக்களே. மக்களே மக்களே என்று தீர்ப்பளித்து என் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு என் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.